வணக்கம் மக்களே. வடலாண்ட நாஷனல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை பேரன்புடனும் பெரும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறோம். ஏன்னா இப்ப மகிழ்ச்சிங்கிறது அன்பு எப்பயுமே இருக்கும், நான் சொல்ற மாதிரி. ஆனா மகிழ்ச்சிங்கிறது இதுக்கப்புறம் மேட்ச் நடந்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சி இருக்குமா இல்லையான்னு தெரியாத ஒரு தருணத்தில் நானும் ஹேமந்தும் இந்த எபிசோட உங்களுக்கு கொடுக்க போறோம். பிஎஸ்ஜி ப்ரிவ்யூ, சாம்பியன்ஸ் லீக் செகண்ட் லெக். நம்ம பாரிஸ்ல போய் ஆட போறோம், பார்க் த பிரான்ஸ்ல. அந்த கேமோட ப்ரிவ்யூ தான் பண்ண போறோம் இந்த எபிசோட்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி ஹேமந்த் ஜாயின் பண்றாப்ல. டூ செக் அவுட் இஸ் பாட்காஸ்ட், தமிழ் ஃபுட்பால் பாட்காஸ்ட். ஸ்பாட்டிஃபைல தான் ரெகுலரா வரும், ஸோ அதை செக் அவுட் பண்ணுங்க. ஐ திங்க் ஆப்பிள் மியூசிக்ல, கூகுள் ஆப்பிள் மியூசிக்ல கூட வரும். இல்ல ப்ரோ, ஆப்பிள் மியூசிக்ல இல்ல. எதுல? அவன் காசு கேட்கறான், அது அப்புறம் பண்ணிக்கலாம். ஆமா, நம்ம இப்போதைக்கு நம்ம ஆமா. வருமானத்துக்கு ஏற்ற தரமான ஸ்பாட்டிஃபைல ஓடிட்டு இருக்கு பாட்காஸ்ட், ஆமா. மறக்காம கேளுங்க. கேளுங்க. ஃபுல் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஆர்சனல், எல்லார பத்தியும் போடுவாங்க. பட் இப்போ இன்னைக்கு நம்ம பேச போறது ஆர்சனலை பத்தி தான். ஆர்சனல் வர்சஸ் பிஎஸ்ஜி கேம். பட் அஃப்கோர்ஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். இப்போ ரீசெண்டாக ஒரு எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்கோம், அதுக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, கமெண்ட்ஸ் பண்றீங்க, கண்டினியூ பண்ணுங்க. எல்லாத்தையுமே நாங்கள் அட்ரஸ் பண்றோம். யா தட் ஆட் ஆஃப் த வே, அப்படியே ஷோக்குள்ள போயிடலாம். ஒரு 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 டிஸ்மல் சீசன்ல இப்போதைக்கு ஒரு ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப்பா இருக்கிறது நம்ம இப்போ ஆட போற ஒரு செமிஃபைனல்ஸ் தான். ஆனா அந்த செமிஃபைனல்ஸ்ல ஒரு சின்ன ரே ஆஃப் ஹோப் நம்ம நீ நானும் பேசினப்பதான் போன்மவுத் கேம் பத்தி பேசினோம். அவங்க கிட்ட கேட்டேன், இந்த கேமுக்கு அப்புறம் அந்த இருந்த ஹோப் என்ன ஆச்சுன்னு. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அந்த ஹோப் குறைஞ்சிடுச்சுங்கிற மாதிரி தான் பேசிட்டு ஆமா. இருந்தோம். இப்போ லைக் ஐ வுடன் சே தி என்டையர் சீசன் இஸ் ஹேங்கிங் ஆன் திஸ். பட் இந்த சீசன்ல நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று பாசிட்டிவா நம்மளே ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கணும்னா இந்த கேம்ல இருந்து ஏதாச்சும் கிடைச்சாதான் உண்டு. கோயிங் டு ஃபைனல்ஸ் வெதர் வி வின் இட் ஆர் நாட். ஒரு ஃபைனல்ஸ் போறதுக்கும் செமிஃபைனல்ஸ் போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ ஆமா. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் தான் இருக்கும். அண்ட் ஜஸ்ட் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் லெக் ஹோம்ல தோத்து போய். ஆனா அதுலயுமே ஒரே ஒரு சின்ன சின்ன நல்ல விஷயம் என்னன்னா 1-0 நம்ம தோத்ததுதான். அதுக்கு மேல கரெக்ட். கோல் விடல. எதர் ஸ்கோர் கார்டு கேம் எப்படி விளையாடினா ரிஃப்ளெக்ட் பண்ணுதா இல்லையாங்கிறதெல்லாம் செகண்டரி. பட் நமக்கு ஒரு ஃபேனா பாக்குறப்போ அது ஒரு 1-0 முடிஞ்சதுங்கிறது நம்ம லக்கி. அண்ட் இட்ஸ் குட் தட் வி ஆர் கோயிங் வித் திஸ். பட் இப்போ இந்த ஒரு நம்ம கேம் எல்லாம் முடிஞ்ச ஒரு நாள் ஆயிடுச்சு, நாளைக்கு மேட்ச் நடக்க போகுதுன்னு வச்சுக்கேன். இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். கொஞ்சம் தெளிஞ்சிருக்கல அப்படியே லைட்டா? ஆமா, கொஞ்சம் பரவாயில்ல. ஏய், அதான் நம்ம எப்படி ஆட்கள். உனக்கு தெளிஞ்சிச்சு சொல்ற? நிறைய பேர் இந்த சலீபா நியூஸ் பார்த்துட்டு, கிட்டன்ஸ் நியூஸ் பார்த்துட்டு, டே என்னடா இப்படி பண்றீங்கிற மாதிரி எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி வெறி ஏறின மாதிரி தான் நிறைய பேர் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா, சலிபா நியூஸ் எனக்கு தெரியல. கிட்டன்ஸுமே நான் அந்த அளவுக்கு என்ன சொல்ல, இவனுங்க நம்ம ஆட்கள் சும்மா ரூமர்ஸ் கிளப்பி விட்டு தானே ப்ரோ இருப்பானுங்க. இவனை பண்ண போறான், அவனை பண்ண போறான், கடைசியில பார்த்தா ஆஹ், வேற எவனா தான் வருவான். ஸோ அது நம்ம எந்த அளவுக்கு கான்கிரீட்டா எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியல. சலீபாவுமே எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு ப்ரோ. 60-40 நான் நம்ம பர்சன்டேஜ் தான் ஃபேவரா சொல்லுவேன். இந்த சீசன் இந்த சம்மர் கிளம்ப மாட்டாங்கிற கான்பிடன்ஸ் ஆமா. எனக்கு இருக்கு. ஆமா. ஏன்னா மெயினா அவங்க கிட்டயும் அதை ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு காசு இருக்கான்னு தெரியல எனக்கு இந்த பாயிண்ட்ல. அது ஒரு ஆமா. மெயினான விஷயம். அவங்க கடந்த ஃபியூ டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. இவென்ச்சுவலி போவாங்கிறது, மட்ரிட் வந்துச்சுன்னா எந்த டீம் பிளேயரா இருந்தாலும் போயிடும். அது இவென்ச்சுவலி அந்த எந்த பாயிண்ட் கரெக்ட். நம்ம கெரியர்ல போறாங்கிறது பொறுத்து தான் இருக்குது மெயினா. ஆமா. ஆமா. லைக் ஸோ இந்த சீசன் எனக்கு ஒரு இல்ல. பட் யா சாரி, கண்டினியூ. பிளஸ் அதான் ஆர்டேட்டாவுமே பாசிட்டிவா தான் சொல்லியிருப்பான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல. சலிபாவை பத்தி கேட்டபோது ஜென்ரலா அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான். ஆனா இவனை பத்தி ரொம்ப கான்ஃபிடென்ட். அவன் ம் ஹீ இஸ் ம் வெரி ஹாப்பி தங்கியிருப்பான் அப்படின்னு. நானுமே ஒரு சில ரிப்போர்ட்ஸ்லாம் படித்தேன். நம்ம அவனை ஹையஸ்ட் பெய்டு கேட்டகரியில் ஆக்க போறோம் ஆக்க சலிபாவை. போறோம், சாக்கா ஈக்குவலண்டா ஆக்க போறோம். ஆமா. ஸோ டிசர்விங் தான் அவன். அவனோட அவைலபிலிட்டிக்கு, அவன் பர்ஃபார்மன்ஸுக்கு ஹி டிசர்வ்ஸ் டு பி பேட் வெல். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு தெரிஞ்சு அவனுக்குமே நோ கம்ப்ளைண்ட்ஸ் தான் நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட கேக்குறேன், இப்போ இந்த சம்மர்ல யார லூஸ் பண்ணினா, லைக் நான் டிஃபென்ஸ் கொண்டு ஸ்டிக் பண்றேன், யார லூஸ் பண்ணினா பாதிப்பு ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த சம்மர்ல கேப்ரியலுக்கு ஒரு ஆஃபர் வருது, சலீபாக்கு ஒரு ஆஃபர் வருது. நீ யார லூஸ் பண்ணினா ஓகே இவன் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். இது ரெண்டு சின்ன கண்ணுல ஒரு கண்ணு குழந்தைங்கிட்ட, கேக்குறீங்களே அதான் ப்ரோங்கிற. சின்ன குழந்தைகிட்ட அம்மாவா அப்பாவா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஆனா கமலஹாசன் மாதிரி பதில் சொல்லக்கூடாது என்ன? ஆமா. இல்ல, என்ன கேட்டீங்கன்னா, நான் மேபி சர்ப்ரைஸ் ஆகலாம். நான் கேப்ரியல் தான் சொல்லுவேன். கேப்ரியல் நானும் எனக்கு லூஸ். ஆக்சுவலா நானும் அதுதான் சொல்லுவேன். நான் அதனால தான் கேட்டேன், நீ ஆமா. உன்னுடைய ஒப்பீனியன் டிஃபரெண்டா இருக்குன்னு. ஆமா. ஏன்னா கேப்ரியல் நமக்கு ரெண்டு பாக்ஸ்லயுமே ஒரு எஃபெக்டிவான ஒரு ஆள் ப்ரோ. நம்ம பாக்ஸ்லயும் சரி, மெயினா நம்ம ஆப்போனன்ட் பாக்ஸ்லயுமே நம்ம கேப்ரியல் மண்டைக்கு குறி வச்சு போடலாம். சலிபாக்கு அந்த இது கிடையாது. வ- இதனால நம்ம சலிபாவை குறைச்சலாம் இடம் போடல. கரெக்ட் 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 கரெக்ட், யா. ஆனா எனக்கு தெரிஞ்சு பிளஸ் கேப்ரியல் நம்ம அந்த growth-மே நம்ம பார்த்துருக்கோம். அவன் எப்படி உள்ள வந்தான், இப்ப டீம்ல எப்படி இருக்கான் அப்படின்றது. ஸோ
கேப்ரியல் தனி மரியாதை இருக்கு எனக்கு. ஆமாமா. எனக்கெல்லாம் அது வந்து சீசன் ஆஃப்டர் சீசன் வந்து இன்க்ரீஸ். ஆமா சப்போஸ் அலிபானா நம்மளுக்கு வந்து வர்றப்பவே இவன் தான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி வந்தான். கேப்ரியல் அந்த மாதிரி வரல. வந்து ஆமா அவன் சீசன் ஆஃப்டர் சீசன் அவனுடைய growth நம்ம கண் கூட பார்த்திருக்கோம். எனக்கு இன்னொன்னு என்னன்னா, கேப்ரியல் இப்போ வந்து அவனுடைய ஏஜ்ல பிரைம் என்டர் ஆகிறான் கரெக்டா. அந்த ஆமா பாயிண்ட்ல வந்து ஒரு டிஃபென்சிவ் லீடரா இருக்கான். சலீபா ப்ராபப்ளி அவனை வந்து இன் 2-3 இயர்ஸ் அவனை விட பெட்டர் பிளேயரா டெவலப் ஆயிடுவான். ஆனா இப்ப கரெக்ட். இம்மீடியட்டா வருதுன்னா நமக்கு ரீடைன் பண்றப்ப இந்த லீடர்னு ரீடைன் பண்றப்போ எனக்கு நானும் கேப்ரியல் தான் சொல்லுவேன். இன்ட்ரெஸ்டிங் அதுதான். ஆமா உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்க மக்களே. உங்களுடைய நம்ம ஆமா காமெண்ட் செக்ஷன்ல கேப்ரியல் ஆர் சலீபா வந்தா. பட் எஸ் அதை தாண்டி நம்ம திருப்பி நம்ம பிஎஸ்ஜிக்குள்ளேயே வருவோம். பிஎஸ்ஜி மேட்ச் பத்தி பேசுவோமே. இப்போ என்ன ஒரு இப்போ இந்த போறப்போ உள்ள தாட் எப்படி இருக்கு. ஏன்னா அது வந்து நம்ம வந்து இது ஒரு ஐசோலேட்டட் கேமா பார்க்கணுங்கிறது தான் நம்ம வந்து ஐடியலா பார்ப்போம். கரெக்டா. இது வந்து இன்னொரு கேம். என்ன நம்ம வந்து கரெக்ட். ஆல்ரெடி 1-0 உள்ள போறோம் எல்லாமே. பட் ஆனா வரலாறுன்னு ஒண்ணு இருக்கு. அதை எடுத்து திருப்பி பார்த்தோம்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோங்கிறது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா. ஆமா அந்த மாதிரியான இருக்கிற சுச்சுவேஷன் பிளஸ் இப்போ நம்மளுக்கு வீக்கெண்ட் கேமை பத்தி நம்ம வந்து டீடைல்டா ரிவ்யூல பேசினப்பவும் நம்ம என்ன பெரிய நம்மளுக்கு தோத்தது பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து இதெல்லாம் நடந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நடந்து தோத்ததுனால தான் நம்மளுக்கு வந்து கடுப்பா இருக்குங்கிறதையும் சொன்னோம். முக்கியமான ஆமா ஃபேக்டர் வந்துட்டு பிளேயர்ஸ் பிளேயிங் மினிட்ஸ். ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த கேம் எப்படி நீ வந்து பாக்குற பிகினிங்ல இருந்து. ஆமா ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம பேசுன மாதிரி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் கோல் போடணும். நம்மளோட செமிஃபைனல்ஸ் ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது எப்பா அந்த நாய் மூக்க முடிக்கும் தெரியுமா? அந்த அந்த மாதிரிதான் இருக்கு நம்மளோட செமிஃபைனல்ஸ் ரெக்கார்டு. கடைசியா வில்லாரியால்ல இருந்து நம்ம நில் அந்த மேட்ச்ல இருந்து செமிஃபைனல்ஸ்ல நம்ம கோலே போடல. எல்லாமே வந்து செமிஃபைனல்ஸும் 0. போல அப்படியே போனாலும் ஆமா சாம்பியன்ஸ் லீக்ல அந்த அந்த இது ஆமா இவங்களோட யுனைடெடோட தோத்து போவோம். ஆமா. ஸோ அதுல நீங்க பியூட்டி பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் அப்படியே தான் இருந்திருக்கு. மார்டினெலி, சாக்கா, ஓடிகார்ட் இவங்க 3 பேரு இதுல கான்ஸ்டன்டா இருந்திருக்கானுங்க. ஒண்ணே ம். ஒண்ணு வெளில போயிட்டு உள்ள வர்றதுன்னா ஜீசஸ், ஹவர்ட்ஸ், லாக்கர்செட் இவனுங்க 3 பேர் தான் மாறிட்டு வந்திருக்கானுங்க தவிர பின்னாடி இருக்கிற அந்த 3 பேர் அப்படியே கான்ஸ்டன்டா தான் இருக்கானுங்க. சாக்கா, ஓவர் த லாஸ்ட் மார்டினெல்லி. 5 இயர்ஸ் கிட்டத்தட்ட. ஆமா. ஸோ அந்த இட்ஸ் டைம் ஆல் த்ரீ ஆஃப் தம் ஸ்டெப் அப் தான். நான் வந்து சாக்கா ஸ்டெப் அப் பண்ணணும், இல்லை கேப்டன் ஸ்டெப் அப் பண்ணணும், இல்லை மார்டினெல்லி ஸ்டெப் அப் பண்ணணும். எவனுக்கு பால் கிடைச்சாலும் பால் நெட்டில் போய் விழுகணும். ஸோ ம், நம்ம ம், ம். தோக்குறோம் ஜெயிக்கிறோன்றது செகண்டரி. ஃபர்ஸ்ட் ஒரு கோலை போடுங்க. அதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லிட்டரலாக பார்த்தா கிரிக்கெட்ல சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி இருக்கு நம்மளோட செமிஃபைனல் ரெக்கார்ட். சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு காட்டு குத்து வாங்கிட்டு வருவானுங்க சவுத் ஆமா. ஆப்பிரிக்கா. அந்த தான் நம்ம வாங்கிட்டு வரோம். ஸோ சண்டை செய்யணும் ப்ரோ. அதான் ப்ரோ மெயின். நம்ம தோக்குறதுலாம் கூட செகண்டரி தான். அட்லீஸ்ட் தட் ஷுட் பி அ ஃபைட். அதுதான் என்னோட மெயினான பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா மேனேஜர். மேனேஜர் ஷுட் பிளே ஆல் இஸ் கார்ட்ஸ் டுமாரோ. True. நாளைக்கு Agree. நம்ம வந்துட்டு 90 மினிட்ஸ்க்கு அப்புறமா மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேன் பேஸ் யாருமே வந்துட்டு ஏன் இவனை இறக்கல, ஏன் இவனை ட்ரை பண்ணல, அந்த மாதிரிலாம் பேச்சே இருக்கக்கூடாது. ம், ம். நீ வின்னுக்காக உன்னால் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே ட்ரை பண்ணு எல்லாமே பண்ணணும். நாளைக்கு. அப்சல்யூட்லி. அது பண்ணலைன்னா வந்து ஒன் செகண்ட் நான் இந்த 11 பேர் வச்சு 90 மினிட்ஸ் ஆட போறேன். ஓகே அவங்க நல்லா ஆடினாங்கன்னா நீ 90 மினிட்ஸ் ஆடுறனா நோ யாருமே எந்த கொஸ்டினுமே கிடையாது. ஆனால் கேம் ஸ்டேட் நமக்கு ஃபேவரபுளாக போகல அப்படின்றப்போ நீ அதை மாற்றாம நீ அதே ஆளுங்களோட ஸ்டிக் பண்ணனா அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய என்ன சொல்ல பம்மர் தான் அது. நம்மளுடைய சான்சஸை நம்மளே வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ இது ரெண்டு தான் நான் மெயினாக பார்க்குறது. நீ ரிஸ்க் எடுக்கிறியா? சப்போஸ் லெட்ஸே நடக்கக்கூடாது. சப்போஸ் லெட்ஸே ஓடிகார்டு ஒரு 60 மினிட்ஸ் ஒரு ஸ்டிங்கர் போடுறான்னு வச்சுக்கோங்க. ஓடிகார்டாக மேட்ச்லேயே வர முடியல அப்படின்னா நெனேரி பிச்சில் இருக்கணும். அது நீ அங்கே போயிட்டு சின்ன நான் 80 பையன் பெரிய பையன் எங்க வீட்டு சின்ன பையன் ஜெட்டி ஆமாம் போட்டுன்னு வந்துருவான்டா பெரிய அதெல்லாம் ஆமாம் கிடையாது. நீ இருக்கணும் அவ்வளவுதான். ஆமாம். மினிட்ஸ் மேனேஜ் பண்ணுறேன் நான். நீ ஒர்க் லோட் மேனேஜ்லாம் சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ஸ்க்கு அப்புறமா பண்ணு. அதில் வந்து நீ தாராளமாக இறக்கி விடணும். ஏன்னா அந்த பாயிண்ட் நான் பார்த்துருக்கேன். டி பாக்ஸ்க்கு பால் கிடச்சா நெட்டில் போட்டுறான் ப்ரோ போட்டு அவன். அடிக்கிறான். ம். ஸோ அது நம்மளோட இப்போதைக்கு இருக்கிற பிளேயர்ஸில் அது அமைய மாட்டேங்குது. ஸோ அந்த நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி கேலிஃபியரி ஃபிட்டாக இருப்பானா இல்லையான்றது தெரியல. ஆனால் பெஞ்சில் இருப்பான்றது நம்புவோம். ஸோ அந்த மாதிரிலாம் அவன்லாம் கொஞ்சம் அந்த ஃபைனல் தேர்டில் டியர்னி, கேலிஃபியூரி, சின்சங்கோ இவங்களாம் நாளைக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா இருக்கிற ஆப்ஷன்ஸே உனக்கு கம்மி. நீ ஸோ அஞ்சு அஞ்சு பேர் உனக்கு உன்னால மேக்ஸிமம் அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா நீ அஞ்சு அஞ்சு சப் பண்ணணும். அஞ்சு ஆமாம் சப்பையும் பண்ண வேண்டியிருக்கும். ஆமாம் அதுதான் லைக் யூ ஆமாம் cannot பி கன்சர்வேட்டிவ் அட் திஸ் பாயிண்ட். அதுதான் மெயினான விஷயம். ஆமாம் ஆமாம். ஸோ அதுதான் மெயினான ஒரு விஷயம். ப்ளஸ் மேட்சை பற்றி பேசணும்னா ஃபர்ஸ்ட் கோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ.
நான் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் போட்டு அடி அடின்னு வச்சானுங்க. அது வந்து நம்ம ஆமா வந்து தடுக்காம இருந்தது நம்ம தப்பு. அது ஏதாவது ஒரு வழியில ஆமா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஆனா அவங்களுடைய ஹோம்ல நம்ம இப்ப போறப்போ அவங்க டெஃபினட்டா அதுதான் மறுபடி பண்ணுவாங்க. ஆமா நம்ம வந்து அந்த பிரஷரை சோக் பண்ணி எவ்வளவு நேரம் அதை நம்ம பண்ண விடுறோங்கிறது தான் இருக்கிறதே முக்கியமான விஷயம். அவங்க கரெக்ட். அடிப்பாங்க சரி, பட் நம்ம எப்படி ரிட்டாலியேட் பண்றோம்? அந்த 15 மினிட்ஸை நம்ம 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ்னு கொண்டு போக அவங்களுடைய கோல் ஸ்கோரிங் சான்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்துல ஆமா நம்மளுக்கும் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். டைம் போது ஆமா போது இது போது போதுல. ஏன்னா அவங்க அந்த 15 மினிட்ஸ் போன கேம் ஆடின மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் ஆடினாங்கன்னா கன்ஃபார்ம்டா இன்னொரு கோல் போட்டு மேட்சை முடிச்சிருவாங்க அவங்க. ஆமா ஏன்னா ஆமா அவங்களுக்கு ஒரு கோல் போட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. நம்மளுக்கு வந்து 3 கோல் போட்டு மேட்ச் ஜெயிக்க முடியுன்ற இருக்கும். அவங்களுக்கு அதுவும் தெரியும். பென்ஸ் வந்துச்சுன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பான்னு தெரியும். நான் ஆமா கோல் கீப்பர் வித்தியாசத்திலே எல்லாம் வந்து தெரிஞ்சிடும். ஸோ அது ஒரு ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ப்ரெஷர் சோக் பண்றியா பண்ணிக்கோ, பட் கோல் கன்சீட் பண்ணக்கூடாது. அண்ட் நம்ம ப்ரெஷர் சோக் பண்றப்ப கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் கரெக்ட். கவுண்டர்ல. கண்டிப்பா அது நம்ம வந்து ஃபுல்லி ஆமா யூட்டிலைஸ் பண்ணணும். அவங்க வந்து டிஃபென்ஸும் அட்டாக்கும் அவங்க வந்து ஒரு யூனிட்டா பண்றாங்க. ஆமா அதுதான் நம்ம மெயினா அதை திருப்பி நம்ம இது பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு அது ஒரு யூனிட்டா நம்ம பண்ணலன்னு நான் நினைச்சேன். அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்துச்சு. அது இந்த தடவை ஆமா பண்ணணும் கண்டிப்பா. ஆமா டெஃபினட்டா ப்ரோ. நம்ம as a டீமா பெட்டரா ஆடணும். ஹோப்ஃபுல்லி மெரினோ நம்பர் 9 ஆடுவான்னு நான் நம்புறேன். ஏன்னா ஆமா ஆமா, அது அது ஸ்குவாட்ல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு ஒரு இதுதான். ஏன்னா வந்து இப்போ ஐ டோன்ட் திங்க் டிம்பர் விளையாடினாலுமே டிம்பர் வந்துட்டு பாசிபிலிட்டி இன்னும் அசஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிம்பர் அண்ட் ஜார்ஜினியோவை ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பட் அதே பாயிண்ட்ல when it comes to Timber not playing, எனக்கு ஆனஸ்டா ஐ வுட் ப்ரிஃபர் ஒயிட் தேர். ரிஸ்க் இருந்தாலுமே ஒயிட் தேர் ஓவர் பார்ட்டி. ஏன்னா அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து மிட்ஃபீல்ட்லயாவது கரெக்ட். பார்ட்டி இருக்கிறப்ப ஏதாச்சும் வந்து ஒரு நம்ம அங்கேருந்து மெயினா ரைஸ் அந்த எல்சிஎம் எல்லைட்டு ஆட வேண்டியிருக்கும். அதுதான் நம்மளுடைய வந்து ஆமா மோஸ்ட் எஃபெக்டிவ் இதுவா இருந்திருக்கு. ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இவன் திருப்பி ஐயோ டிம்பர் இல்லையேன்னு சொல்லிட்டு பார்ட்டியை திருப்பி ரைட் பேக் போட்டானா அவ்வளவுதான். அந்த அந்த கேம் நம்ம பாக்குறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். அந்த பாயிண்ட்டுக்கு மேல இருந்து ஆமா பார்ட்டியை ரைட் பேக். ஆமா அதுதான் ஒரு மெயினான ஃபேக்டரா இருக்கும். ட்ரூ. ஆமா அதான் மெரினோ ஏன் நம்பர் 9 வேணும்னா நமக்கு அந்த அவுட் பாலே இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் லெக்ல நம்மளுக்கு ட்ரொசார்டு தூக்கி பால் அடிக்கவே முடியல. சுத்தமா மெரினோக்கு முடியும். அட்லீஸ்ட் தூக்கி நம்ம பால் அடிக்க முடியும். ப்ளஸ் அவங்க சென்டர் பேக்ஸோட மெரினோவோட கொஞ்சம் மல்லு கட்ட கம்பீட்டுமே முடியும் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா. அவுட் பால் அவனுக்கு அடிக்கலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் மெரினோ இருந்தாலும். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் மெயினாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி டிம்பர் எனக்கு தெரிஞ்சு 90% ஆடுவான் தான் bro நினைக்கிறேன். ஆமா, இவன் யூஸ்வலா இந்த மாதிரிலாம் சொல்றான்னா அவன் கண்டிப்பா ஆடுவான் தான் அர்த்தம். அதுதான் வந்து ஆமா இதுவா இருக்கும். ஆமா ப்ளஸ் ஃபுல் ரெஸ்ட் வேற கொடுத்தோம். நம்ம போன்மத் மேட்ச்லையுமே அவன் ஸ்குவாட்லையுமே இல்லைன்னு நினைக்கிறேன் அவன். ஸோ ஆமா இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஃபுல் ரெஸ்ட் டிம்பருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக தான் இருக்கேன் நான் டிம்பர் ஆடுவான் அப்படின்னு. இன்னொன்று மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் நம்ம சோக் பண்ணும்போது அந்த ஃபர்ஸ்ட் வர சான்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணணும் ப்ரோ. பண்ணணும். நான் மார்டினெல்லாம் பார்க்குறேன். மார்டினெல்லி நான் ரீசெண்டாக ஒரு ட்ரெண்டு பார்த்துருக்கேன் நான். நம்ம 2-0 3-0 இருந்தால் மார்டினெல்லிக்கு சான்ஸ் நான் போட்டுருவான். இப்போ நம்ம மேட்ரிட் கூடலாம் போட்டான் பாருங்க. அந்த மாதிரிலாம் இருந்தால் போட்டுருவான். ஆனால் அந்த 1-1 0-0 அந்த மாதிரி டைம்லலாம் கன்வெர்ட் பண்ணுறா அப்படின்னா நேராக கீப்பருக்கு அடிக்கிறதோ கீப்பர் இல்லை கடிப்பான். ஸ்லைட்டாக சேஃபான ஆப்ஷனுக்கு போகிறதோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் இருக்கான் அவன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நியூ கேசலோட நம்ம செமிஃபைனல்ஸில் மார்டினெல்லிக்கு ஒரு 1-on-1 சான்ஸ் வரும். போஸ்ட்ல அடிப்பான் மார்டினெல்லி நியர் போஸ்ட்ல. ஆமா ஆமா ஆமா. அவன் அந்த கோல் போட்டிருந்தா அந்த டையே வேற. ம், மார்டினெல்லி ம். அந்த கோல் போட்டிருந்தானோ. ஸோ அதெல்லாம் தான் ப்ரோ கப் மேட்ச் நாக் அவுட் மேட்ச்ல அந்த ஒரு டிஃபரன்ஸ் மேக்கர் டிஃபரன்ஸ். இல்லாததுதான் வந்து நம்ம சொன்ன எக்ஸாக்ட்லி. மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு டீமா தான் வந்து நம்மளுடைய இதுவே போகுது. நமக்கு அந்த டிஃபரன்ஸ் மேக்கர்ங்கிறது இப்ப சாக்கா மேபி ரைஸ் சொல்லலாம். அவங்க 2 பேரையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா லிட்டரலி லைக் அந்த டிஃபரன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு நம்ம யாருமே இல்ல. அதுதான் உண்மை. ஆமா அதுதான் உண்மை. ஆனா அவங்களுக்கு அதே திரும்பி பார்த்தோம்னா அவங்க வந்து இண்டிவிஜுவல்ஸே வந்து பிரில்லியன்ட் இண்டிவிஜுவல்ஸா சேர்ந்து ஒரு குரூப் ஆடுறாங்க. ஸோ அங்க ஆமா வந்துட்டு ஒரு அவங்களுக்கு எங்க இருந்து வேணா எந்த மொமெண்ட் வேணா கோல் வரலாங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு. அங்க ஆமா அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும் டெஃபினெட்லி. ரெண்டாவது முக்கியமான ஃபேக்டர் வந்து ஃபெட்டிக். கரெக்ட். பிளேயர் ஃபெட்டிக் வந்து நம்ம நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த மெயினான விஷயம் வந்துட்டு இவ்வளவு பேர் நீ போடுறேன்னா ஜெயிக்கணும். அப்படி நீ ஜெயிக்கலைன்னா இவ்வளவு பேர் நீ வச்சு விளையாடி இருக்க கூடாது. ஏர்லியரா வந்திருக்கணும். ஸோ அது வந்துட்டு அகைன் இப்ப நம்ம போனதை தான் பேசணும். இப்போ இந்த பிஎஸ்ஜி வந்துட்டு கோல் கீப்பர் மேற்கொண்டு எல்லாரையுமே வந்து உட்காந்து வச்சிருந்தாங்க. ஆமா டொனாருமா உட்காந்து தான் இருந்தான். அந்த சஃபனவுன்னு இன்னொருத்தன் தான் இருந்தான். அதே போல இவன் வந்துட்டு ஐ திங்க் பார்கோலா ஒண்டி தான் ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன் அந்த மேட்ச். இவன் ஜான் எவர்ஸ் கூட ஆடினான் நினைக்கிறேன். ஜோய் நேவஸ் அவன் அவன் ஆமா டியூரசெல் பண்ணி மாதிரி அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் பாட்டுக்கு என்ன என்ன ஒரு இது ஆமா இல்லை. ஸோ அவங்களுக்கு அந்த வந்து ஒரு பிசிக்கல் அட்வான்டேஜ் டெஃபினட்டா இருக்கும். ஆனா நம்மளுடைய முக்கியமான ஃபேக்டரே நம்மளுக்கு பிசிக்கல் அண்ட் டியூல் வின்னிங் தான். ஸோ அது வந்து ஆமா ஒரு பெரிய 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 டெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அந்த 90 மினிட்ஸ். கரெக்ட்.
அது ஒரு ஹாஃப் விளையாடிடலாம், 60 நிமிஷம் விளையாடிடலாம் புஷ் பண்ணி. ஆனா இந்த ஆமா குவாலிட்டியா, இந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கிற சைடோட வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து 90 மினிட்ஸ் ஆடுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதுங்க தான் இட் கம்ஸ் பேக் டு த சேம் பாயிண்ட் தட் யூ செட் அட் த பிகினிங். சப்ஸ்டிடியூஷன்ஸ்ங்கிறது நம்ம எவ்வளவு நல்லா நம்ம யூஸ் பண்றோமோ அது நம்ம கையில தான் இருக்கு ஆமா இந்த 100% கேம்ல. ப்ரோ. அது நீ அது ஒண்ணு. இன்னொன்னு கம்ப்ளீட் கூட நீங்க பண்ணணும்னா அது பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் லெக்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிம்பர் கொரட்ஸ்கேலியா வந்து கொரட்ஸ்கேலியா டிம்பரை போட்டு செஞ்சுட்டான், கொரட்ஸ்கேலியா குக்டீம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அது 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நடக்கவே இல்லை, கொரட்ஸ்கேலியா டிம்பரை போட்டு செஞ்சதுல. ஆனா இல்ல அதுதான் டிம்பரை நான் நம்ம சொல்றேன். நிறைய பேர் வந்துட்டு அவன் ஃபவுல் பண்ணிட்டாங்கிறாங்க. நீங்க வந்து ஆமா இதையே தான் வந்துட்டு குக்குரேலா பண்ணான் சாக்காக்கு அகேன்ஸ்டா. ஆமா மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ்னு சொன்னாங்க. எனக்கு அது இதே தான் பண்ணான். லைக் லிட்ரலி எவ்ரி டைம் சாக்கா போறப்போ அவன் ஃபவுல் பண்ணி தான் பால் எடுத்தான். சாக்கா கீழே கரெக்ட். வந்து அங்கேருந்து ரீஸ்டார்ட் தான் ஆச்சு. ஸோ யா ரைட், சாரி கோ ஆன். ஆமா ஆனா டிம்பரை நம்ம அடிக்க வேண்டிய இடம் எங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெக்ல அவன் பால் நிறைய லூஸ் பண்ணியிருப்பான் அவன் பொசிஷன்ல. அவன் ஆல்மோஸ்ட் 13 வாட்டியே நம்ம பால் லூஸ் பண்ணியிருக்கான் டிம்பர் ஓகே பொசிஷன்ல. ஓகே. ஸோ ஓடிகார்டுக்கு அடுத்து அவன் தான் நமக்கு நிறையா பொசிஷன் லூஸ் பண்ணியிருக்கான் அந்த மேட்ச்ல. அதனால தான் நமக்கு சாக்கா ரொம்ப ஆட்டத்தில் வரவே இல்லை ஃபர்ஸ்ட் லெக்ல. ரொம்ப ஸோ ஐசோலேட்டடா இருந்தான் சாக்கா. ஆமா. ஸோ ஏன்னா பாருங்க, ஓடிகார்டுமே 15 வாட்டி லூஸ் பண்ணியிருக்கான் பால், டிம்பருமே 13 வாட்டி லூஸ் பண்ணியிருக்கான் பால். ஸோ அப்போ யார் ம். பால் சாக்காக்கு போட போறா? ஸோ அது டெஃபினட்டா நம்ம அட்ரஸ் பண்ணுவோம்னு நம்புறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் லெக்ல நம்ம தோத்ததெல்லாம் கூட காண்டாவே இல்லை ப்ரோ. நம்ம ஜென்ரலா நம்ம பிளேயர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க ப்ரோ, ஆர்டெட்டா வந்து எங்களை பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவான். ம், ம், வி ம், நோ ம். எக்ஸாக்ட்லி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் த பிச் பிஃபோர் ஹேண்ட். அதுதான் நடக்கும் வேற அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 25 நிமிஷம் நம்ம ஆட்கள் வந்து கொஸ்டின் மார்க் வச்சுட்டானுங்க ஃபேஸ்ல எல்லாரும், என்னடா நடக்குது அப்படின்னு. அதுதான் எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. டேய், நீங்க சொல்றது அதுதான் ப்ரிப்பரேஷனு இது இதுன்னு. நம்ம லீகுமே இப்போ விட்டாச்சு. அப்போ ஃபுல் ஃபோக்கஸுமே இங்கதான் இருக்கணும். இந்த லெக்ல தான் இருக்கணும். அதுவுமே ஹோம் லெக். அப்ப நீ என்ன மாதிரி ப்ரிப்பேர்டா வரணும். அதுல எனக்கு காண்டு என்னன்னா, 10 நிமிஷம் முன்னாடி நான் சிபிஎஸ்ல பாக்குறேன். அவன் சொல்றான் ப்ரோ சிபிஎஸ்ல, இதுதான் பிஎஸ்ஜி பண்ண போறானுங்க, இப்படிதான் பிஎஸ்ஜி வந்து லிவர்பூலோட கோல் போட்டானுங்கன்னு. அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டான் ப்ரோ நம்மளோட வந்து எமிரேட்ஸ்ல. எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு ரத்தம் அப்படியே இதாயிடுச்சு. டேய், அவன் சொல்லி 10 நிமிஷம் ஆகுது, அந்த மேட்ச் ஆரம்பிச்ச 3வது நிமிஷத்துல அவன் எக்ஸிக்யூட் பண்றான். அப்ப நீ என்ன, நீ அதான் நம்ம பரீட்சைக்கு படிச்சுட்டு போன கொஸ்டின் எல்லாமே வேஸ்டான அது கொஸ்டின் தான். அதாவது அது இந்த பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்து இது வரும், நம்ம இது ஒண்டி படிச்சுட்டு போலாம்னு சொல்லிட்டு போவோம் ஆமா. தெரியுமா, அந்த மாதிரி தான். So, அது வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்க நம்ம ரொம்ப செகண்ட் மேட்ச். காம்ப்ளசண்டா இருந்துட்டாங்க. அது ஆக்சுவலா வந்துட்டு அது கொஞ்ச நாள் முன்னாடி வந்துச்சு. பிஎஸ்ஜி பிளேயர்ஸ் அவங்க வந்து மேட்ச் பாக்குறப்போவே, அவங்க வந்து ஹாஸ்டல் வர்றப்பவே கான்பிடென்ட்டா இருந்தாங்கன்னு தெரியல, ஓவர் கான்பிடென்ட்டா இருந்தாங்கங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஒரு இது பார்த்தேன். ஐ டோன்ட் நோ ஹவு ட்ரூ தட் இஸ். பட் இஃப் வி ரியலி வேர் ஓவர் கான்பிடென்ட் தென் அது வந்து ஒரு பெரிய தப்பு. ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஒரு 4 தடவையோ இல்ல 2 தடவையோ ஜெயிச்சு வந்து நம்ம வந்து இந்த நெக்கல் காட்டுறது அந்த மாதிரியான ஹிஸ்டரியே கிடையாது, நம்மளுக்கு கரெக்ட். பெண்டிகிறே கிடையாது. நம்ம வந்து ஆமா இன்னும் 130 வருஷத்துல இன்னும் முதல் சாம்பியன்ஸ் லீக் தேடி இருக்கோம் நம்ம. ஆமா அந்த சாம்பியன்ஸ் லீக் 50s ஸ்டார்ட் பண்ணாலும் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 70 இயர்ஸ் வி ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் அவர் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக். அப்படி இருக்கிறப்போ கரெக்ட். கம்ப்ளசன்சியோ இல்லாட்டி வந்து ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ங்கிற ஒரு ஃபேக்டரோ நம்ம பிளேயர்ஸ், மேனேஜர், கிளப் சைடு எங்கேயுமே வரக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். அது வந்து ஆமா நம்ம ஃபர்ஸ்ட் லெக்ல தப்பு பண்ணிட்டோமா, ரெக்டிஃபை பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இங்க வந்து ஆமா அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்றோங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு சி எனி லைக் ஓவர் கான்பிடன்ஸ், நன் ஆஃப் தட் நான்சென்ஸ். எனக்கு வந்து நீ வந்து இந்த கேம் வந்துட்டு 1-0 பின்னாடி இருக்க, நீ ஜெயிச்சிரும் உனக்கு கான்பிடன்ஸ் வச்சுக்கோ. அதுக்குன்னு 1-0 பின்னாடி இருக்கேன், அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டே பண்ணாம நீ ஆடினா அது 1-2 ஆகும், 2-3 ஆகும், அவன் பாட்டுக்கு போட்டுக்கிட்டே போயிருப்பான். முன்னாடி வெங்கர் டீம் பார்ப்போமே, ஃபர்ஸ்ட் லெக்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி ஆட்டு செகண்ட் லெக்ல போய் 4 கோல் 5 கோல் வாங்கிட்டு வருவானுங்க போயிட்டு பார்சலோனா. ஆமா அந்த ஆமா மாதிரி தான் இட் வில் ஹேப்பன் லைக் திஸ். நம்ம பார்த்து கண் மூச்சு கண் திறக்கிறது கூட ஆயிடும் அது, எஸ்பெஷலி கரெக்ட். இந்த சுச்சுவேஷன் இந்த டீமோட. ஏன்னா அவங்க ஹோம்ல வந்துட்டு ஃபேன் சப்போர்ட் அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட் அவங்களுக்கு ஹோம்ல. நம்ம அவைய ஆமா ப்ரோ. நம்மளுக்கு வந்தப்பவே நம்ம பார்த்தோம் அவங்க வந்து எப்படி கத்தின்னு இருந்தானுங்கன்னு. ஒரு குளிருக்கு ஒரு ஆமா மதிப்பு மதிப்பு பொருட்டே இல்லாம சொக்காய கட்டின ஆடி இருந்தானுங்க எல்லாருமே. ஆமா ஸோ ஆமா ஒரு டிஃபோலாம் பாருங்க, நாளைக்கு பயங்கரமா தான் இருப்பானுங்க, பயங்கரமா நெருப்பு இருக்கும். கொளுத்திடுவானுங்க அவனுங்க. ஸோ பயங்கரமான அட்மாஸ்பியர் தான். ஆனா நம்ம என்னன்னா, இப்போ நம்ம பழகிட்டோம். நம்ம ஆல்ரெடி இப்போ யூரோப்பா, சாம்பியன்ஸ் லீக், போன வருஷம் குவார்டர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம், இந்த வாட்டி செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நம்ம அவே கிரவுண்ட்லேயே பயங்கரமா ஒரு அட்மாஸ்பியர் நான் பார்த்தது. நம்ம சாம்பியன்ஸ் லீக்ல என்ற லான்ஸ் போன சீசனை குரூப் ஏய், ஸ்டேஜ்ல சரியான. கொடி பறக்க விட்டானுங்களே அதானே. ஆமா ஆமா ஐயோ செம்மையா சரியான இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஆனா
ஆமா. ஒரு ஆப்போனன்ட் ஃபேனாவே நானே ஒரு செகண்ட் ஜெகா வாங்கிட்டேன். என்னடா இது பயங்கரமா இருக்கு அட்மாஸ்பியர் எனக்கு அப்படின்னு. லிட்டரலி அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு எப்படின்னா ஆமா, என்னடா அது, லைக் அது வந்து உனக்கு வந்து இப்ப எமிரேட்ஸ்னா கொஞ்சம் தள்ளி இருக்கும். உனக்கு பெரிஃபரல் விஷயம் இருந்தாலுமே உன்னுடைய சைட் லைன்ஸ்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். இவங்க சைட் லைன்ஸ்க்கு ஜஸ்ட் பக்கத்துல அட்வர்டைசிங் போர்டு பின்னாடியே இருக்கானுங்க எல்லாருமே. அங்க ஆமா, இருந்து அவ்வளவு பெரிய பிளாக் அப்படியே சிவப்பா இருக்கு மொத்தமா எல்லாருமே, ரெட் அண்ட் yellowவா ஆமா. செம்மையா இருந்துச்சு அந்த அட்மாஸ்பியர். ஆனா ட்ரூ ட்ரூ ஆமா. வெரி ட்ரூ. ஸோ அதுக்கு சற்றும் குறையாமல் தான் இருக்கும் பிஎஸ்ஜியுமே நமக்கு அட்மாஸ்பியர். ஸோ அகெயின்ஸ்ட் த ஆட்ஸ் தான் ப்ரோ. நம்ம நம்ம டீம் நான் பார்த்த வரைக்கும் அகெயின்ஸ்ட் த ஆட்ஸ் அவ்வளோவா நல்லா ஆடினது கிடையாது. எஸ்பெஷலி வென் லாட் இஸ் ஆடியே அட் ஸ்டேக். ஆமாம் ஆடியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்றதப்போ நம்ம நான் பார்த்த வரைக்கும் நம்ம டீம் எப்போனா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா when there is no pressure when there is no expectation அப்போ தான் நம்மளோட பெஸ்ட் வந்திருக்கு. அது ஒரு ஃபேனாக சொல்கிறது வந்து கொஞ்சம் கூச்சமாக இருந்தாலும் கூச்சமா இருக்கு. அதுதான் ரியாலிட்டி. ஸோ அதை வந்து நம்ம லாஸ்ட் சீசனுமே அப்படிதானே, குவார்டர்ஸ்ல செகண்ட் லெக்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெக் டிராப் பண்ணிட்டு தானே போனோம் செகண்ட் லெக்கு. ஆமாம், ஆமாம், அங்க போய் பயன்ல போயிட்டு நம்மளால அந்த ஒரு கோல் எடுக்க முடியாம தானே போச்சு கடைசி வரைக்கும். ஆமாம். பயன்ல அந்த ஒரு கோல் எடுக்க முடியல. அதுக்கான அறிகுறியே இல்லை. அந்த இல்ல. ஒரு கோலுக்கான அறிகுறியுமே இல்லை. ட்ரூ. அந்த மேட்ச்ல கூட அதே தான். நிறைய பேர் காண்டானது அந்த சப்ஸ்டியூஷனு, அவன் மேக் பண்ண சேஞ்சஸ் அதெல்லாம் தான் நிறைய பேருக்கு காண்டாச்சு. ப்ளஸ் நம்ம பிளேயர்ஸே கொஞ்சம் ஃபிஜெட்டியாக தான் இருந்தாங்க. பேன் முனிச் ம். அந்த ஃபுல் மேட்ச்மே நம்ம யாருமே ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இல்லை. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸில் லேர்ன் பண்ணி இங்கே அதை யூஸ் பண்ணுவோம்னு நம்புவோம். ஸோ அதான் ப்ரோ, அல்டிமேட்டாக கோல் போடணும். எனக்கு அதுதான் மெயின். ரிசல்ட் கூட செகண்டரி. ஒரு கோல் நீ போடணும் அப்படின்றது தான். அதுவும் ஆரம்பத்திலேயே போனேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ள ஒரு கோல் வரணும், கோல் கன்சீட் பண்ணக்கூடாது. அதுதான் இருக்கறதுலே முக்கியம். ஆமா, கோல் கன்சீட் பண்ணனா பிரச்சனை. ஆனா அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுமே வந்துட்டு ஒரு கோல கன்சீட் நம்ம வந்து இஃப் தேர் 1-0 டவுன் ஹாஃப் டைம்குள்ள போறோம்னா செகண்ட் ஹாஃப் கிரௌட் இன்னும் பயங்கரமாயிடும். அவங்களுமே வந்து இன்னும் கொஞ்சம் அதுல கரெக்ட். இதுவாகி அவங்களும் நிறைய ஓப்பன் அப் ஆவாங்க. நம்ம அந்த இதை ஆமா, யூஸ் பண்ண நம்மளுடைய டிஃபென்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். நம்ம போன்மத்தோட ஆமா, பேசின மாதிரி நம்ம வந்து ஒழுங்கா அந்த டிஃபென்சிவ்லி நம்ம ஒழுங்கா இல்ல போன்மத்தோட. இப்ப அவன் வந்து இப்ப ஆமா, பிஎஸ்ஜி காரன் வந்து இப்ப லூயிஸ் என்ரிக்கே வந்து இதை பார்த்தானா அவனுக்கும் தெரியும் நம்மளுக்கு வந்து இந்த செட் பீஸ்ல வந்து இந்த ஒரு வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்னதான் செட் ஆமா. பீஸ் சொன்னாலுமே we have conceded, seem to have conceded a lot more percentage of our goals through set pieces than scoring. இல்ல ப்ரோ, அது வந்து அதான் அந்த இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ட்ரூத் லைஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி. அந்த ஒரு கேட்டகரி தான் ப்ரோ இது. நம்ம விட்டதே 31 கோல். அதில் நம்ம 40% விட்டுருக்கோம்னா நீங்கள் கணக்கு 12 போட்டிங்கன்னா கோல். ஆல்மோஸ்ட் ஒரு 12 கோல் 13 கோல் தான் நம்ம விட்டுருக்கோம் செட் பீஸில். இப்போ நீங்கள் யுனைடெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 கோல் கன்சீட் பண்ணியிருக்கான். அதில் வந்து அவன் 25%னா அவன் நமக்கு நிறையாவே கன்சீட் பண்ணியிருப்பான் அவன். ஸோ ம், ம், ம். அந்த மாதிரி ஒரு இதுதான். ஆனால் நம்ம கொஞ்சம் உஷாராக தான் ப்ரோ இருக்கணும் செட் பீஸ். கண்டிப்பா. ஏன்னா நமக்கு கேப்ரியல் ஹவர்ட்ஸ் செட் பீஸ் டிஃபெண்டிங் அவனுங்களை நம்ம 1000 குறை சொல்லலாம். அவங்க 2 பேரும் நம்ம நான் ஃபர்ஸ்ட் பாக்ஸில். என்கிட்ட எவனோ ஒருத்தன் கேட்டான், கேப்ரியல் தான் இருக்கானே ஏன் கோல் ஸ்கோர் பண்ண முடியல. டே ஹவர்ட்ஸ் இல்லடா, அந்த 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 இம்பாக்ட் வந்துட்டு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா அதுல சூப்பர் ஆமாம், ஸ்டார்ட் பார்த்தேன். நம்ம ஹவர்ட்ஸ் போனதுல இருந்து லீக்ல 4 கேம் தான் ஜெயிச்சிருக்கோம் மொத்தமா. ஆமாம், ஆமாம். கரெக்ட். ஸோ இது நம்ம நமக்கு ஈஸியா டிஸ்கவுண்ட் பண்றது ரொம்ப ஈஸி ஹேவர்ட்ஸ். ஆக்சுவலா அவன் என்ன கொண்டு வரான் இந்த டீமுக்கு நம்ம சிஸ்டமுக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது நம்மளே நிறைய பேர் ஃபேன்ஸ் அக்னாலேஜ் பண்ண மாட்டோமே. ஆமாம், 100% அது உண்மைதான். நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரோ. நம்மளோட ப்ரெஸ்ஸிங் அப்போது நம்மளோட நம்பர் 9 நம்ம நிறையா ஓட சொல்லுவோம். ஆமா, ஆமா. எனக்கு பாவமாக இருக்கும். அவன் அவன் வந்து நிறையா கவர் பண்ணணும் அவனோட இதில். அது வந்து ட்ரொசார்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவான் சிங்கிள் மேனா. அவனுக்கு வரல, அவனுக்கு சுத்தமா. அது அது அந்த தெரியுது எனக்கு. நான் ஆக்சுவலா ஒன்னு படிச்சேன். ஒன் மோர் ரீசன் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிருக்கோங்கிறது, இந்த ஸ்குவாட்ல வந்து பிரஸ் லீட் பண்ண தெரிஞ்ச முக்கியமான ஆள் வந்து ஓடகார்டு தான். அந்த ஆமாம், ஒரு குவாலிட்டி வந்து மத்தவங்க யாருக்குமே டிரான்ஸ்லேட் ஆகாதது. விச் சார்ட் ஆஃப் ஆல்சோ மேக்ஸ் இட் லைக் ஓடகார்டு எந்த சிச்சுவேஷன்ல எந்த கேம் ஸ்டேட்டா இருந்தாலும் அவன் இருக்க வேண்டிய அவசியம் இந்த பிரஸுக்காக தான். என்ன பொறுத்த வரைக்கும் அதே வேவ் லென்த்ல அதை பண்ணக்கூடிய ஆளு ஹெவர்ட்ஸ். செம்ம கரெக்ட். இன்டெலிஜென்ட் பிரஷர். ஸோ இப்போ இன்கேஸ் ஆமாம், ஓடகார்டு இல்ல ஹெவர்ட்ஸ் இருந்தானா ஐ திங்க் வி வுட் ஹவ் ப்ராபப்ளி சீன் லைக் ஓடகார்ட் பீங் டிராப். அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருந்திருக்கும் தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து ஆமாம், எந்த கேம்ல நம்ம நோட்டீஸ் பண்ணாலும் சிங்க்ல இருப்பானுங்க ஹெவர்ட்ஸும் ஓடகார்டும் பிரஸ்ல 4-4-2ல. ஆனா ஹெவர்ட்ஸ் வந்துட்டு ஓடகார்டு இண்டிபெண்டாவுமே வந்து பிரஸ் பண்ணுவோம். அந்த ஆமாம், ஒர்க் ரேட்டுங்கிறத அவனை குறையே சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆடுவான். ஆமாம், ஆமாம், 100th மினிட் போனாலும் அந்த மாதிரி ஆடுவான். அங்கேதான் ஆமாம். நம்ம அவனை அந்த 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 ஒரு எப்படி சொல்றது, இன்னும் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இதுல, அந்த ஒர்க் ரேட் அதை நம்ம கரெக்ட். மிஸ் பண்றது இந்த மாதிரி கேம்ஸ்ல தான் வந்து மெயினா தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு மொத்தமாவே. ஆமாம், 100% ப்ரோ.
ஸோ அது வந்து நம்ம மெரினோ வந்து ஹவர் செலவு பண்ணனாலும் ட்ரொசாரோட கொஞ்சம் பெட்டரா பண்ணுவோம். அந்த ட்ரொசாரை விட பிரஸ் யார் வேணா பெட்டரா பண்ணலாம். ஆனா ஆனஸ்டா சொல்றேன், ஆமா பயலுக்கு பிரஸ்ஸே வரல சுத்தமா. ஆமா. ஸோ அதுதான் அது ஒரு அட்வான்டேஜ் மெரினோ இருக்கிறது. ப்ளஸ் அதான் ப்ரோ, சான்ஸ் கன்வெர்ட் பண்ணணும். கேப்டன்லாம் ஸ்டெப் அப் பண்ணணும். சாக்காவும் ஸ்டெப் அப் பண்ணணும். சாக்காவுக்குலாம் இதெல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறான், ஐ வாண்ட் டு வின் பேலண்டியர் அப்படி இப்படின்னு. நீ அதெல்லாம் இன்டர்வியூ கொடுத்தனா நீ சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ஸில் நீ பர்ஃபார்ம் பண்ணணும் நீ. அதுதான் எக்ஸ்பெக்டேஷனு. ஸோ பார்ப்போம். நம்ம அட்டாக்கர் ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும் ப்ரோ. ஆறு ஆமா, செமிஃபைனல் கண்டிப்பா கண்டிப்பா செமிஃபைனலாக கோல் போடாமல் இருக்கிறதுலாம் வந்து நம்ம சலிபா கேப்ரியல் மேலாம் எழுத முடியாது. எழுத முடியாது. அப்சல்யூட்லி. இவனுக்கு மேலே தான் நம்ம எழுதணும். இந்த ஸோ கேம்ல நம்ம கோல் விட்டா கூட நம்ம டிஃபென்ஸ் மேல எழுத முடியாது. ஏன்னா நீ வந்து லைக் ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம கோல் அடிச்சுதான் ஆகணும். அது வந்து அட்டாக்கர்ஸ் ஆமாம் கையில தான், ஃப்ரண்ட் சிக்ஸ் கையில தான் இருக்காது. நீ ரைஸ் வந்து ஆமாம் பார்ட்டி ரைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அங்க எவன் ட்ரொசாட், மெரினோ அண்ட் சாக்கா வரைக்கும் எல்லாருமே அதை வந்து ஒழுங்கா பண்ணணும். கரெக்ட். ஆமாம். இந்த அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் இருந்து ஷார்ட்லாம் இருந்தால் எடுக்கணும். எடுக்கணும். ரைஸ், பார்ட்டி, ஓடிகார்டு, மைல்ஸ் எவனுக்கு கிடைக்குதோ அதெல்லாம் எடுக்கணும். ஸோ ஹோப்ஃபுல்லி அதான் நம்ம வெளில வரும்போது பரவாயில்லப்பா, எல்லாமே ட்ரை பண்ணோம்ப்பா, அட்லீஸ்ட் ஆமா, ஒரு ராக்கெட்டாவது ட்ரை பண்ணாங்கப்பா எக்ஸாக்ட்லி அப்படின்ற எக்ஸாக்ட்லி. மாதிரியாவது நமக்கு இருக்கணும். எனக்கு ஸோ வெளில வர்றப்ப என்னடா நீ 90 நிமிஷம் க்ளூலெஸ்ஸா போயிட்டு இந்த ஒரு கேமுக்கான ஒரு ஒரு ப்ரிப்பரேஷனோ இல்ல இந்த ஒரு கேமுக்கான ஒரு மரியாதையோ எதுவுமே கொடுக்காம நீ பாட்டுக்கு உள்ள போயிட்டு சும்மா ஓகே பாரிஸ் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆமாம் இருக்கக்கூடாது. அதே சமயத்துல இந்த கிரௌட வச்சுட்டு நீ ஓவர்வெல் ஆகக்கூடாது. அதுதான் நீ யூ ஆர் கரெக்ட். ஹியர் பிகாஸ் ஆஃப் அ ரீசன், ரைட்? ஆமாம் அதுதான் நீ பிலீவ் பண்ணணும். ஒரு பிளேயரா, நீ ஒரு மேனேஜரா அதான் நீ சொல்லணும். நீ வந்து சும்மா ஒண்ணு வந்து இல்ல, நீ வந்து மட்ரிட் அடிச்சுட்டு தான் வந்திருக்க 2 லெக்ல கன்வின்சிங்கா. ஃபர்ஸ்ட் லெக்லயும் 1-0 தான் தோற்காங்க. திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றது அந்த பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் லெக்ல நம்ம 1-0 தோத்ததுங்கிறது நமக்கு ஒரு பெரிய லக் அட்வான்டேஜ். அதை நீ எவ்வளவு தூரம் நீ யூஸ் 100%. பண்றங்கிறது தான் இருக்கு இதுல. நீ வந்து ஒரு அகேஷனுக்காக ஆடி இதை வந்து கிரௌடுக்கு இதுவாகி அந்த மாதிரி போயிருந்தா பிரயோஜனமே கிடையாது. ஸோ அதுல நீ ஓவர் ஆகாம ஆடினா மட்டும்தான் நம்மளால இந்த மேட்ச்ல இருந்து ஏதாச்சும் எடுக்க முடியும். அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் 10-15 நிமிஷத்துலயே தெரிஞ்சிடும் இவங்க எப்படி இது ஆமாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் மெயின். ஐயா, ஆமாம் ஜெயிக்கணும்னா கோ ஆல் அவுட், த்ரோ த கிச்சன் சிங்க். கிடைக்கிற சான்ஸை கன்வெர்ட் பண்ணு. சான்ஸ் நிறைய கிடைக்கலங்கிறத ஒரு கம்ப்ளைண்டா வரக்கூடாது. ஏன்னா கிடைக்கிற ஆமாம் சான்ஸை கம்பைன் பண்றதுதான் நம்ம டீமோட வேலை, ரைட்டா? ஸோ ஆமாம் அதை நீ இப்படி பண்ணணும். அதை நீ வந்து அவங்க கிட்ட டெஃபிஷியன்சிஸ் இருக்கு. அந்த டெஃபிஷியன்சிஸை நம்ம எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணுங்கிறது தான். ஏன்னா ஆமாம் அவங்களுமே வந்து நம்ம சென்டர் பேக்ஸ் 2 பேருமே வந்து தாறுமாறான சென்டர் பேக்ஸ்லாம் கிடையாது. அவங்க ஃபுல் பேக்ஸ் 100%. டெஃபினட்டா ஸ்பேஸ் கொடுப்பாங்க. அவங்க ஆமாம் மிட்ஃபீல்டுமே நம்மளால வந்து போக முடியும். நம்ம பார்ட்டி வச்சு விளையாடணும்னா டிரைவ் பண்ணிட்டு போ. பால ட்ரிபிள் பண்ணாத, தயவு செய்து டிரைவ் பண்ணிட்டு போ. டப்பு டப்புன்னு ஆமாம் பாஸ் பண்ணு. ரைஸ் வந்து டிரைவ் பண்ணிட்டு அவனால எவ்வளவு தூரம் போக முடியுமோ போகணும். அது ஒரு முக்கியமான விஷயமா ஆமாம் இருக்கும் டெஃபினட்டா. ஆமா. யா, பிளஸ் அவங்களுக்குமே ப்ரெஷர் இருக்கு ப்ரோ. அவனுங்க இருக்கும். வந்து நம்ம சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி அவனுங்க நியூசிலாந்து மாதிரி தான் ப்ரோ. அவனுங்களுக்குமே கண்டிப்பா செம்ம கம்பேரிசன். சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் நியூசிலாந்து தான் அது. அவங்களுக்குமே செம ப்ரெஷர் தான் பிஎஸ்ஜிக்குமே. ஸோ ஏன்னா அவங்களும் ஜெயிச்சது இல்ல காம்படிஷன். இவ்வளவு நாளா ஆமா வந்ததுல வந்து அவங்களுக்குமே வந்து எவ்வளவோ பேர் விளையாடிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம வந்து வரலாற்றில் பெருமைப்பட்ட பிளேயர்ஸ் தான் விளையாடிருக்காங்க. பட் தே ஸ்டில் ஹேவ் தட் காலம் இஸ் ஸ்டில் ஜீரோ. கரெக்ட். ஆமா. ஸோ போன சீசன்லாம் அவனுங்க டாட்மண்ட் கிட்ட தோத்துருவானுங்க ம். செமிஃபைனல்ஸ்ல பிஎஸ்ஜி. ஸோ இஃப் டாட்மண்ட் கேன் பீட் பிஎஸ்ஜி ஓவர் டூ நோ லெக்ஸ். டிஸ்ரெஸ்பெக்ட் டு டாட்மன், பட் ஆமா. யா நம்ம வந்து எதிர்பார்க்கறது தப்பில்லைன்னு தான் நான் யா சொல்லுவேன். யா அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி டெஃபினட்டா. நம்ம இன்ஜுரி எல்லாமே சொல்லலாம். பட் ஆனா இந்த ஒரு கேம் நம்ம விளையாட்டோம்னா ஏதோ தப்பி தவறி நம்ம வந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல்ஸ் போயிட்டோங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுனாலுமே அது நடக்கிறதுக்கு மந்த் எண்ட் வரைக்கும் டைம் இருக்கு. அது இடையில நம்ம கரெக்ட். வந்து 3 வீக்கெண்ட் தான் ஆட போறோம். ஸோ இந்த கேம்ல வந்துட்டு ஆமா உசுரே போனாலும் நீ விளையாடி தான் ஆகணும். ஆமா ரன்னிங் ஆன் ஃபியூம்ஸ் ஆர் ரன் ஆன் ஃபியூம்ஸ், டூ சம்திங். பட் யூ ஹேவ் டு லைக் பி தேர். அது நீ ஃபுல் எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். ஸ்டார்டிங்ல என்ன சொன்னா ஐ திங்க் பிரிட்டி மச் பிக்ஸ் இட் செல்ஃப். இவன் கரெக்ட். ராயா, லூயிஸ் கெலி, கிவியர், சலீபா. எனக்கு வந்து இந்த வந்து ஆர்டெட்டா செமிஃபைனல்ஸ்ல இஎஸ்ஆர் வந்து சென்டர் ஃபார்வர்டா போட்டான் தெரியுமா, யூரோப். ஆமா வில்லாரியாலோட அந்த போனான். அந்த மாதிரி இந்த கொனஸ்டே எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. லைக் லிட்டரலி நம்ம ஆமா கிட்ட ஒரு டீம் இருக்கு. அந்த டீமை எந்த பொசிஷன்ல விளையாடுறோம்னா விளையாடணும். அதே மாதிரி கிவிஆர், சலீபா, டிம்பர் ஃபிட்டா இருந்தா டிம்பர் இல்லைன்னா இன்னொரு ரைட் பேக் தான் விளையாடணும். கரெக்ட். வைட் தான் என் ஆடணும். வைட் தான் விளையாடணும். என்ன வேணா ஆமா ஆகட்டும். நான் அது பார்ட்டியை போட்டுட்டு மொத்த ஓவராலோட அவுட்புட்டோட நான் வந்து இது பண்ணாம எஃபெக்டிவ்னஸ் குறைச்சிக்கிட்டு நான் இங்கே எதுவும் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஆமா ஸோ ஐ வுட் ராதர் டேக் அ ரிஸ்க் ஹியர். டிம்பர் இல்லாட்டி ஒயிட். மிட்ஃபீல்ட் சிம்பிள் தான். பார்ட்டி, இவன் ரைஸ் அண்ட் ஓடகார்ட். அண்ட் அப் ஆமா ஃப்ரண்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் மார்டினெல்லி, இவன் மெரினோ அண்ட் சாக்கா, ரைட்டா? ஆமா ஸோ இதுதான் நம்மளோட இது. பட் யா, ஐ மீன் வி ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் ஹவு வி ஹேவ் டு பிளே. அவங்களோட சைட்ல இருந்து மெயின் த்ரெட்டை திருப்பி சொல்ல தேவையில்லை. அவங்க அட்டாக் எல்லாமே மிட்ஃபீல்ட தாண்டி எல்லாருமே அவங்களுக்கு த்ரெட்டு தான். அவங்க ரெண்டு சென்டர் பேக் தவிர்த்து மிச்சம் எல்லாருமே த்ரெட்டு தான் அவங்க டீம்ல. எவன் கரெக்ட். வேணா பண்ணுவான் இந்த ஆமா இடத்துல தான். யா. ஆமா. ஸோ ஸ்கோர் ப்ரெடிக்ஷன் பாசிட்டிவா வச்சிருக்கியா, நெகட்டிவா வச்சிருக்கியா?
பாசிட்டிவ் தான் ப்ரோ வச்சிருக்கேன் நானு. ஓகே, நான் வந்து நான் ஒரு தியரியுமே வச்சிருக்கேன். ஆனா அந்த தியரி நான் இப்ப சொல்ல விரும்பல. மேட்ச் முடிஞ்சு என் ரிசல்ட் நடந்துச்சுன்னா தியரி நான் வெளில இது ஏதோ சொல்றேன் ஒரு நானு. கோபியம் தேரி மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் 2 3 தேரி பார்த்தேன். போப்பாண்டவர் வந்து எப்போ வராரோ அப்ப நம்ம வந்து இது இல்ல 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 ஜெயிப்போம் இல்ல இல்ல. அந்த மாதிரி. இது அது பர்சனல் ஓ, தியரி அது. ஓகே ஓகே. நான் வந்து இதுவோ இல்லாட்டி வந்து இந்த மாதிரி வந்து இந்த 3 கேம் தோத்தா 4வது கேம் வந்து இது பண்ணிடுவோம் இல்ல அந்த இல்ல மாதிரி இல்ல ஒரு இல்ல. தேரியோன்னு நினைச்சேன். ஆர்சனல் சம்பந்தப்பட்ட இல்ல. இது ஓகே எனக்கு சம்பந்தப்பட்ட அது. ஓகே ஓகே. ஏன்னா அது இப்போ இது அந்த போட்டோவை போட்டுருவானுங்க. பிரேக்கிங் பேட் ஹேங் கக்கூஸ்ல உட்காந்து இப்போ புக்கை ஆமா படிக்கிற மாதிரி போட்டோவை போட்டு திருப்பி ஆமா. திருப்பி அதை போய் டேய் போடாதீங்கடா நெஞ்சு வலிக்குதுடான்னு தான் இருக்கும். பட் அந்த மாதிரி இல்லைன்னா நல்லதுதான் ஐயா. ஸோ எனக்கு வந்து ஐ திங்க் இட் வில் பி 1-1 டிரா. அது அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். யூ நான் 2-0 டு ஆர்சனல் போறோம் ப்ரோ. கரெக்டான பாயிண்ட்ல தான் அப்ப நம்ம வந்து முடிக்கிறோம் இந்த எபிசோட. வண்டர்ஃபுல். 2-0. ஐம் நாட் கோயிங் டு ஆஸ்க் யூ வை, பட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஃபினட்டா அடுத்த வீக் நம்ம வந்து அந்த இதுல பேசுவோம். அதுல ஆமா பேசுறப்ப நீ சொல்லுவோம் இது நீ சொல்றது நடக்கணுங்கிறதா என்னோட நம்பிக்கையுமே. ஐம் ஆமா. பிரேயிங் தட் இருக்கிற இல்லாத ஒரு கடவுள் நம்பிக்கையை கூட்டிட்டு வந்து மறுபடியும் அப்படியே எடுத்துட்டு வந்து நான் வந்து ப்ளே பண்ணலாம்னு ஒரு லெவல தான் இருக்கேன். ஏய், நீ சொல்றதே நடக்கணுங்கிற ஒரு இதுதான். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி இஸ் வாட் வி நீட் ரைட் நவ். அகேன் நம்ம வந்து போன்மோத்ல சொன்னதுதான், திஸ் இஸ் நாட் த பாயிண்ட் ஃபார் யூ டு ஹேவ் அஜெண்டா ஆஸ் அ ஃபேன். இது ஆமா. இந்த பாயிண்ட்ல வந்துட்டு நீ வந்துட்டு உனக்கு ஆர்டெட்டா பிடிக்குதோ பிடிக்கலையோ, சாக்கா பிடிக்குதோ பிடிக்கலையோ, நடந்தது பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன் ஃபுல் சப்போர்ட் உன் ஃபுல் எனர்ஜி ஆர்சனலுக்கு தான் இருக்கணும். 4 கேட்டகரியா பிரிச்சிடலாம் ப்ரோ. நாளைக்கு ரிசல்ட் நமக்கு அகைன்ஸ்டா போயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டகரி வரும். இதுக்கு தான் எமி மார்டினஸே வச்சிருக்கணும் இருந்திருக்கணும். அப்படின்னு ஒரு குரூப் வரும். எமரியே இருந்திருக்கலாம் இதுக்கு அப்படி. ஆமா. அப்படி ஒரு குரூப் வரும். எமரி இருந்தானா ஜெயிச்சிருப்பான் பாருங்க, எமரி பிஎஸ்ஜியோட எப்படி சண்டை செஞ்சான் அப்படின்னு. இன்னொரு குரூப் வந்து நம்ம ஓடிகார்டு குரூப் வந்துரும். நம்ம என்என்டி அந்த குரூப் ஒன்று வந்துரும். ஓடிகார்டிசம் தான் ப்ராப்ளம் அப்படின்னு. இன்னொரு குரூப் வந்து ஸ்ட்ரைக்கர், லேக் ஆஃப் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் இருக்கு. 4 வகையா பிரிச்சுலாம் நம்ம நாளைக்கு. ஆர்டெட்டா அவுட்ட விட்டுட்டியே. இல்ல அதுதான் நம்ம எமிரியா ஆர்டெட்டா அந்த இதுலயே ஓகே ஓகே. அவனுங்க கிளாஷ். இது பண்ணிடலாம். ஓகே. ஆமா கண்டிப்பா நடக்கும். அதுல 5வது குரூப் தான் வந்துட்டு ஓகே அடுத்த சீசனுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும். அதுதான் வந்து ஏன்னா ஆஸ் அ ஃபேன் நான் எப்பயுமே சொல்றதுதான், நம்ம கையில ஒரு அளவுக்கு தான் நம்மளால பண்ண முடியும். நம்ம யோசனையை வந்துட்டு ஆமா நீ நெகட்டிவா போடுறதுக்கு ஒரு கிளப்பை போடுறதுக்கு பாசிட்டிவா போடுறத சொல்லுவேன். பட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபாலோ தட். ஐ திங்க் நம்ம வந்து எப்படி பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. பட் நீ சொன்ன மாதிரியே 2-0 முடியணுங்கிற ஒரு ஆமா. நல்ல அப்படி இதோட நடந்துச்சுன்னா எதனால நடந்துச்சுன்னு உங்களுக்கு அடுத்த எபிசோட்ல நான் சொல்றேன் நானு. 100% 100%. ம். ஸோ நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் லாட் ஹேமந்த். அதே போல உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணின பாயிண்ட்ஸ்ல உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே போல வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் போடுங்க. எப்படி இருந்தாலும் பல பேர் வந்துட்டு மற்ற கிளப் ஃபேன்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் போடுவீங்க, ஏய் நீங்க என்னடா பண்ண போறீங்க, அது என்னடா பண்ண போறீங்கன்னு. ஆல் ஆஃப் தட் இஸ் வெல்கம். ஸோ ப்ளீஸ் டூ கண்டினியூ யர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் லாட் ஹேமந்த். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி வி வின் கண்டிப்பா திஸ் கேம். பார்க்கலாம். டேக் கேர். கண்டிப்பா கண்டிப்பா.